அண்மை செய்தி. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையானது தற்போது துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது தற்போது விசாரணை துவங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி PT ஆஷா அளித்த உத்தரவுக்கு தணிக்கை வாரியம் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ஜனநாயகன் படத்திற்கு அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை அப்படி வழங்கும் பட்சத்தில் திரைப்படம் எப்போது வெளியாகும்? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாகும் இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகியிருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாக இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு உரிய கால அவகாசத்திற்குள்ளாக அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால் தேதி குறிப்பிடாமல் படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி வைப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக அந்த KVN புரொடக்ஷன் பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இன்று காலை தனி நீதிபதி உத்தரவு என்பதனை பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் உடனடியாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UNA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக அந்த உத்தரவில் பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக மேல்முறையீட்டு மனுவினை தணிக்கை வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவின் போது மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை தீர்ப்பு வந்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிற்பகல் இந்த வழக்கு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது தலைமை நீதிபதி அடங்கிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தற்போது தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மனுவில் ஆவணங்கள் தாக்கல் செய்ய தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். ஆனால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினும் படத்துக்கு எதிரான புகார் என்பது மும்பை அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டது. அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் அதற்குள்ளாக இன்று காலை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நியாயமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அதன் பின் பரிசீலித்திருக்க வேண்டும், அதற்கு பிறகாகவே இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்காமல் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் தொடர்ந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜனநாயகம் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக தணிக்கை வாரியம் சார்பில் அவர்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக மறு ஆய்விற்கு அனுப்பிய தேதி என்பது 6/1/2026 உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்பதாக தணிக்கை வாரியம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இந்த விவகாரத்தில் ஏற்கனவே இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்தாலும் மறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட தேதி என்பது 6ஆம் தேதியே மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் அன்றைய தினம் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் எந்த ஒரு வழக்கும் தொடங்கவில்லை என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் இப்போது முக்கியமான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தணிக்கை வாரியம் இந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக முன்வைக்கக்கூடிய வாதங்களில் பிரதான வாதமாக முன்வைக்கப்படுது. எங்களுக்கு கால அவகாசம் பதில் மனு தாக்கல் செய்வதற்கான போதிய அளவிலான கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்றைய தினம் வெளியாவதாக இருந்த ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் நிலவிய சிக்கல் காரணமாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று காலை தனி நீதிபதி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருந்ததோடு விஜய் ரசிகர்கள் சற்று மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். அதே போன்று ஜனநாயக திரைப்பட குழுவினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது தணிக்கை வாரியம் சார்பில் அந்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு தற்போது இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பான விசாரணை என்பது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் தான் வருகிற உத்தரவை பொறுத்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா, அப்படி கிடைக்கும் பட்சத்தில் எப்போது படம் வெளியாகும் என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்படும்.
ஜெயிலானி, தற்போது இது தணிக்கை வாரியம் தற்போது மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்க மறுப்பதற்கான காரணம் என்ன? திரைப்படத்தில் ஏதேனும் காட்சிகளை நீக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அது செயல்படுத்தப்படாமல் இருந்ததால் இத்தகைய காலதாமதம் ஏற்படுகிறதா? அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக வினோத், அதாவது இன்று காலை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுகளை நாம் சற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கு தனி நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணை நடைபெற்ற நிலையில் தேதி குறிப்பிடாமல் அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இன்று காலை 10:30 மணி அளவிலாக நீதிபதி அவர்கள் அந்த உத்தரவினை வெளியிட்டார்கள். அவர்கள் வெளியிட்ட உத்தரவில் பல முக்கிய கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக படம் பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்ட பிறகாக புகார் அளித்துள்ளது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாகவும் அவர்கள் அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தார்கள். படத்தை பார்த்து சான்றிதழ் அளிக்க ஒப்புக்கொண்டதற்கு பிறகாக உறுப்பினர்கள் புகார் அளித்தது அபத்தமான நடைமுறை என்பதாகவும் மறு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்ட தணிக்கை வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட சான்றிதழ் அளிப்பதாக ஒப்புக்கொண்ட பிறகாக மறு ஆய்வுக்கு அனுப்ப தலைவருக்கு அதிகாரம் இல்லை என்ற முக்கிய கருத்தினையும் தனி நீதிபதி காலை பிறப்பித்த உத்தரவில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக படத்துக்கு சான்றிதழ் வழங்க தணிக்கை குழு ஒருமனதாக முடிவு செய்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை வாரிய தலைவர் முடிவு செய்துள்ளார். படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதாக கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியே கூறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அதோடு தலைவருக்கான அதிகாரம் என்பது முடிவடைகிறது. அதற்கு பிறகாக சான்றிதழ் வழங்காமல் அது தொடர்பான மறு ஆய்வு அனுப்புவதற்கான அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டியே காலைய தினம் பிறப்பித்த அந்த உத்தரவில் US சான்றிதழ் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதாக அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தார்கள். இந்த கிரவுண்ட் அடிப்படையில் தான் காலையில் அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உத்தரவு வந்த ஒரு சில மணி நேரங்களிலே தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பான மனுவாக தாக்கல் செய்தால் பிற்பகல் வாக்கில் அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். அந்த அடிப்படையில் மனுவாக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்ததை தொடர்ந்து தற்போது பிற்பகல் வாக்கில் இந்த வழக்கு விசாரணை என்பது தலைமை நீதிபதிகள் அடங்கிய இரு நீதிபதிகள் அமர்வில் விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தணிக்கை வாரியம் பல முக்கிய கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். நாங்கள் 6ஆம் தேதியே இந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது தொடர்பான அறிவிப்பை பல தயாரிப்பு நிறுவனத்துக்கு நாங்கள் தெரிவித்து விட்டோம். ஆனால் அது தொடர்பாக அப்போது எந்தவித வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி எங்களிடம் விளக்கம் கேட்டிருந்தார். அந்த விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாகவே அதுக்கு போதிய கால அவகாசம் கொடுப்பதற்கு முன்பாக தீர்ப்பு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்கள் என்பது தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக தமிழகத்தில் ஜனநாயகன் திரைப்படம் பார்க்கப்பட்டு வருகிறது. என்னதால் இயக்குனர் வினோத் இதற்கு முன்பாக இயக்கிய பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக அமைந்திருக்கிறது. சமூக பொறுப்புடையக்கூடிய திரைப்படங்களாக இருந்திருக்கிறது. அதே போன்று நடிகர் விஜயை பொறுத்தவரை தமிழ் திரையுலகில் கடந்த 33 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் என்பதாக ஏற்கனவே வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் அதே போன்று வினோத்தின் ரசிகர்கள் மத்தியிலும் பெருத்த எதிர்பார்ப்பு என்பது இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று இந்த திரைப்படம் வெளியாகும் என்பதாக ஏற்கனவே படக்குழு அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனால் தணிக்கை சான்றிதழ் திரைப்படத்தில் சிக்கலின் காரணமாகவே தேதி குறிப்பிடாமல் இந்த படம் வெளியாகக்கூடிய அந்த தேதி என்பதை தள்ளி வைக்கப்பட்டது, ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவுறுத்தப்பட்டது. தற்போது வரை இந்த ஜனநாயகன் திரைப்படம் எந்த நாளில் வெளியாகும் என்பது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை. இந்த வழக்கின் விசாரணைக்கு பிறகாக இந்த வழக்கின் தீர்ப்புக்கு பிறகாகவே ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா, ஒருவேளை கிடைத்தால் எந்த தேதி வெளியாகும் என்பது தொடர்பான முழு தகவல்களும் கிடைக்க வரும். எனவே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக தற்போது தமிழகத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக இந்த வழக்கு என்பது தற்போது விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்த தணிக்கை வாரியம் சார்பிலாக அடுத்தடுத்த அந்த வாதங்கள் என்பதனை முன்வைத்து வருகின்றன.